அனைவருக்கும் வணக்கம். கவின்ஸ் டீச்சிங் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3ங்க, அதாவது ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டாபிக்ல முக்கியமான ஒரு விஷயம். இது ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம். அது ரிலேட்டடாக ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஸோ அந்த 2 வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேள்வி நம்பர் 31, இந்திய ஒன்றியத்துடன் புதிய பகுதிகளை சேர்த்தல் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சட்டப்பிரிவு 4, சட்டப்பிரிவு 3, சட்டப்பிரிவு 2, சட்டப்பிரிவு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான ஆன்சர் எது அப்படின்னா சட்டப்பிரிவு 1 தாங்க வரும். இதுக்கு ஆன்சர் சட்டப்பிரிவு 2. ஸோ இதுதான் கரெக்டு. ஏன்னா சட்டப்பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட இல்லாத ஒரு பகுதி, அதாவது இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரின்னு வச்சுக்கலாமே. பாண்டிச்சேரி 1962ஆம் ஆண்டு 14வது சட்ட திருத்தம் பண்ணி இந்தியாவோட இணைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி சிக்கிம் அந்த மாதிரி தான் இணைச்சாங்க. 1974 35வது சட்ட திருத்தம் வந்து இணை மாநிலமாக இணைச்சாங்க இல்லையா, 2A அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி தாங்க வரும். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 32, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, மாநில எல்லை தொடர்பான மசோதாவினை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும். ஆமா, கண்டிப்பா இது கரெக்ட். இந்த கூற்று 1 அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரி, 2வது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் மாநில எல்லை தொடர்பான மசோதாவினை பரிந்துரை செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் கருத்தினை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பெறுதல் வேண்டும். இதுவுமே கரெக்ட் தான். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இப்ப சமீபத்துல கேரள மாநிலத்தோட பேரை கேரளம்னு மாத்தினாங்க இல்லையா, அந்த மாத்துறதுக்கு கேரள மாநிலத்தோட சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு ஆல்ரெடி. எங்க ஸ்டேட்டோட பேரை நாங்க கேரளான்னு இல்லாம கேரளம்னு நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாநில சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி அவங்களே விருப்பப்பட்டு தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறமா அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது மாநில சட்டசபையோடைய நாலேஜ் இல்லாமல் பாராளுமன்றம் தனியாவோ, பாராளுமன்றமோ குடியரசுத் தலைவரோ தனியாக இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத 2 கூற்றாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2மே சரிதான் இதில் கொடுத்துருக்கிறது. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி, பி தான் ஆன்சரா வரும். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 33, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் பாராளுமன்றத்திற்கு இந்திய அரசியல் வரைபடத்தினை மாற்றும் அதிகாரம் உள்ளது. ஆமா, இருக்கு. இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு இந்திய அரசியல் வரைபடத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. இது கரெக்ட் தான். இந்த நடவடிக்கைகளில் ஒற்றையாட்சியின் போக்கு கடைபிடிக்கப்படுவதால் மாநிலங்களின் சுதந்திரம் தடைபடுகிறது. இதுவுமே கரெக்ட் தாங்க. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது இந்த அதாவது இந்தியாவுல இல்லாத ஒரு சில பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை இந்தியாவோட இணைக்கிறது, அது ரிலேட்டடா வரும் இது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒற்றையாட்சியின் போக்கு அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்றது பார்லிமெண்ட்டே அதை செய்யலாம். அதாவது மற்ற ஸ்டேட்டோட அசம்பிளியோட அதை டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு மீனிங் வரும். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒற்றை ஆட்சியின் போக்கு கடைபிடிக்கப்படுவதால் மாநிலங்களின் சுதந்திரம் தடைபடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். இந்த கேள்விக்கு ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். 34, இந்திய அரசியலமைப்பின் சரத்து 3ல் குறிப்பிடப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஒரு மாநிலத்தை பிரித்தோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட மாநிலங்களை பிரித்தோ புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். ஆமா, கரெக்ட் தான். இது உருவாக்க முடியும். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபீல் பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டை 2 ஸ்டேட்டா பிரிக்கணும் அப்படின்னா கூட பிரிக்கலாம் தாராளமா. ஒரு மாநிலத்தின் பகுதியை மற்றொரு மாநிலத்தோடு இணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். ஆமா, அதுவும் செய்யலாம். இப்ப இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சில பகுதிகளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத்துலன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா செங்கோட்டை வரும், கன்னியாகுமரி, இந்த மாதிரி பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா,
இந்த செங்கோட்டை கன்னியாகுமரி வந்து 1956 தான் வந்து தமிழ்நாட்டோட இணைஞ்சது. 7வது சட்ட, அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டோட இணைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கேரளால தான் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த வந்து திரும்பவும் இதனால வந்து தமிழ்நாடு ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா திரும்பவும் அந்த பகுதியை கொண்டு போய் கேரளாவோட இணைக்கிறனால இணைச்சிக்கலாம். இதுவுமே வந்து கரெக்ட் தான். அப்ப இதுக்கு வந்து ரெண்டுமே சரிதாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கேள்வி நம்பர் 35. கூற்றுகளை இந்திய அரசியலமைப்பின் சரத்து 3 குறிப்பிடப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. மறுபடியும் அந்த 3வது சரத்தை பத்தி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். எந்த ஒரு யூனியன் பிரதேசத்தையும் மாநிலமாக மாற்றலாம். ஆமா, மாத்தலாங்க. அதாவது யூனியன் பிரதேசம் இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதா யூனியன் பிரதேசம். அங்க வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபீல் பண்றாங்கன்னா அதை யூனியன் பிரதேசம் இல்லை நாங்கள் மாநிலமாக கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணலாம். அடுத்தது, எந்த ஒரு மாநிலத்தையும் அதற்கான மாநில அந்தஸ்தை நீக்கி யூனியன் பிரதேசமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இதுவுமே வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை கூட நம்ம சொல்லலாம். ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இருந்தது, தனியாக வந்து அசம்பிளி எல்லாம் இருந்தது. 2019 ஆர்டிகல் நம்பர் 370 நீக்கிட்டு அதை 2 யூனியன் பிரதேசமாக உருவாக்கிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படிங்கிற மாதிரி 2 யூனியன் பிரதேசமாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து கேள்வி நம்பர் 36. கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, யூனியன் பிரதேசங்களின் எல்லைகளை மாற்றும் மசோதாவிற்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் மட்டுமே போதுமானது. ஆமா, இது வந்து கரெக்ட் தான். அரசியலமைப்பின் சரத்து 1 ஆனது இந்திய ஒன்றியத்தில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் பிரிந்து செல்ல முடியாது என கூறுகிறது. ஆமா, அதாவது சரத்து 1 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவோட பேர் இந்தியா, அதாவது பாரதம். இந்தியாவோட எல்லைகள் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வந்து இந்தியாவிலேருந்து தனியாக பிரிஞ்சு போக முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் நம்பர் 1. அது கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான். அடுத்தது, யூனியன் பிரதேசங்களில் எல்லைகளை மாற்றும் போது மசோதாவிற்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் மட்டுமே போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த விஷயத்துல வந்து அந்த யூனியன் பிரதேசத்துல வந்து அசம்பிளி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து கன்சல்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து கரெக்ட் தான். அதாவது நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிற யூனியன் டெரிட்டரியிலே வந்து பாண்டிச்சேரியில் அசம்பிளி இருக்குது, டெல்லியில் இருக்குது, அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 3ல மட்டும்தான் இருக்குது. அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 37. ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளராக இருந்த மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடன் இணைய சம்மதம் தெரிவித்து இணைப்புறுதி ஆவணத்தில் எப்பொழுது கையெழுத்திட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். இதெல்லாம் வந்து ஃபேக்ட் கொஸ்டின். 1947 அக்டோபர் 26 தான் சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 27 இந்திய படைகள் வந்து ஜம்மு காஷ்மீர்ல போய் பாகிஸ்தான் அட்டாக் பண்றாங்க இல்லையா, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டு பாகிஸ்தானை வந்து இந்தியாவில இருந்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 38. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது எல்லைகளை வரையறுக்க டேஷ் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே வந்து எல்லைக்கோடு வரைஞ்சது யாரு அப்படிங்கிறதா இந்த கேள்வி. அதை வந்து கேள்வியவே கொஞ்சம் லென்த்தாக நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் இதுதான். கேள்வியை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் இப்படி கேள்வி வச்சது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ராட்க்ளிப் அப்படிங்கிறவர் தான் அந்த எல்லைக்கோடை வந்து வரைஞ்சிருப்பாரு. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 39. 1958 பெருபாரி கிராமம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட போது பாகிஸ்தான் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. பெராஷா நூன், பர்வேஷ் முஷரப், பெனாசிர் பேகம், முகமது அலி ஜின்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்தோன்னே முகமது அலி ஜின்னான்னு ஆன்சர் பண்ணிடாதீங்க. அவர் வந்து தனிநாடு கேட்டு கோரிக்கை வச்சவர் தான் முகமது அலி ஜின்னா. ஆனால் அப்போ பிரதமராக இருந்தவர் யாரு அப்படின்னா பெரோஷா நூன் தான் பிரதமராக இருந்திருப்பாரு. ஸோ அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 40. எந்த குழுவின் அறிக்கையின்படி ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டது? அதாவது ஆந்திராவை பிரித்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானான்னு 2 ஸ்டேட்டாக உருவாக்குனாங்க 2014. அதை பிரிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ண குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கேள்வி. இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும், ஸ்ரீ கிருஷ்ணா குழு. ஸோ அந்த குழுவோட பரிந்துரையில தான் அந்த ஸ்டேட்டை வந்து 2ஆக பிரிச்சாங்க. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 41. கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. கூற்று 1, உத்தரப்பிரதேசம் மாநிலம் பிரிக்கப்பட்டு
உத்தராஞ்சல் என்னும் புதிய மாநிலம் உருவானது? ஆமா, இது கரெக்ட் தான். உத்தரப்பிரதேசத்துல இருந்து தான் உத்தராஞ்சல் அப்படின்னு ஒரு மாநிலம் வந்து உருவாயிருக்கும். அது எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அடுத்து பாருங்க, கூற்று 2, 2004ஆம் ஆண்டு உத்தராஞ்சல் மாநிலத்தின் பெயர் உத்தரகண்ட் என மாற்றம் செய்யப்பட்டது. ஆமா, இது வந்து கரெக்ட் தான். சாரி, தப்புங்க. இது வந்து 2004ன்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த இயர் வந்து தப்பு. 2006ல தான் அந்த பெயரை வந்து மாத்திருப்பாங்க. அதாவது உத்தரப்பிரதேசல இருந்து உத்தராஞ்சல் பிரிச்சிருப்பாங்க. உத்தராஞ்சல் வந்து உத்தரகண்ட்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 2006ல தான் அந்த விஷயம் வந்து நடந்திருக்கும். ஆனா நம்ம இங்க 2004ன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 42. பீகார் மாநிலம் பிரிக்கப்பட்டு புதிதாக உருவான மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீகார் மாநிலம் பிரிக்கப்பட்டு உருவானது வந்து ஜார்க்கண்ட் தாங்க உருவாயிருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். எந்த இயர் உருவாயிருக்கும் அப்படின்னா 2000 நவம்பர். அதாவது ஜார்க்கண்ட் வந்து 28வது மாநிலமா உருவாயிருக்கும். ஆண்டு வந்து 2000 நவம்பர் 15ஆம் தேதிங்க இது உருவாயிருக்கும். சரி, கேள்வி நம்பர் 43. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது தொடர்பாக எஸ்கே தார் குழு தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொழிவாரி மாநிலங்கள் சம்பந்தமா 3 குழுக்கள் இருக்கும். ஒன்று எஸ்கே தார் கமிட்டி, 2வது ஜேவிபி, 3வது பசல் அலி கமிட்டி. இப்போ இந்த எஸ்கே தார் கமிட்டி ரிப்போர்ட்டை எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தான் வரும். 1948 டிசம்பர் 10 தான் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. 1948 ஜூன் 17 வந்து இந்த கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். கேள்வி நம்பர் 44. பின்வரும் நபர்களில் எஸ்கே தார் கமிட்டியில் உறுப்பினராக இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கமிட்டிகளை கண்டிப்பா எல்லாருமே நல்லா டெப்தா படிச்சு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பேர் மெம்பரா இருந்தாங்க, என்னென்ன பேர், உறுப்பினரோட பேரு, எப்போ ஆரம்பிச்சது, ரிப்போர்ட் கொடுத்தது எப்போ, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டா சொல்லியிருக்கோம். 3 பார்ட் வீடியோ பாருங்க. இது 3வது பார்ட். இதுக்கு முன்னாடி உள்ள 2 பார்ட்லையும் டீட்டெயில்டா சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே தார் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்கே தார் வந்து வருவாரு, பன்னலால் வருவாரு, ஜெகத் நாராயணன் வருவாரு. குன்ஸ்ரு வந்து இருக்க மாட்டாரு. அப்ப குன்ஸ்ரு வந்து இதுல இருக்க மாட்டாரு. குன்ஸ்ரு வந்து எதுல வருவாரு? பசல் அலி கமிட்டியில தான் வருவாரு. அப்ப இதுல இல்லாதவர் தான் கேட்டிருக்காங்க. இல்லாதவர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 45. எஸ்கே தார் கமிட்டியின் அறிக்கையை பற்றிய கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூற்று 1, புதிய மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என பரிந்துரை செய்தது. ஆமா, இது வந்து கரெக்ட் தான். மொழி அடிப்படையில் மாநிலங்களை நீங்க பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்ட். 2வது, புவியியல் நிலை, நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாநில சீரமைப்பு செய்வதே சிறந்தது என பரிந்துரை செய்தது. இதுவுமே வந்து கரெக்ட் தாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க கூற்று 2மே வந்து சரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கேள்வி நம்பர் 46. ஜேவிபி குழு பற்றிய கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. அதாவது எஸ்கே தார் கமிட்டியும் ஜேவிபியுமே வந்து ஒரே ரிப்போர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல கொடுத்துருக்கிறது கூற்று 1, மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குவது பற்றிய சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக இது உருவாக்கப்பட்டது. ஆமா, இது வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டுதான் இந்த குழு வந்து அமைச்சிருப்பாங்க. இது கரெக்ட். கூற்று 2, மொழிவாரி மாநிலங்கள் என்னும் கருத்து குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துகிறது, அது நாட்டின் மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அறிக்கை சமர்ப்பித்தது. ஆமா, கரெக்ட் தான். இதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா இவங்களும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, மொழிவாரி அடிப்படையில மாநிலங்களை நீங்க பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் அதே ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அப்ப இதுக்கும் ஆன்சர் வந்து ஏ தான். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 47. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது தொடர்பாக ஜேவிபி குழு தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது? இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வியில வந்து எஸ்கே தார் கமிட்டி எப்போ ரிப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த கேள்வியில வந்து ஜேவிபி குழு எப்போ ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, 1949 ஏப்ரல் 1ல கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 48. பின்வரும் நபர்களில் ஜேவிபி கமிட்டியில் உறுப்பினராக இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதில் வந்து பாருங்க ஜேவிபி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா 3 பேருமே இருப்பாங்க. அப்போ இல்லாதவர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். பணிக்கர் வந்து இதில் இருக்க மாட்டாரு. ஆனால் இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கேள்வி நம்பர் 49. கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. கூற்று 1, பசல் அலி குழு 1955 செப்டம்பர் 30 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். அதாவது 1955 செப்டம்பர் எண்டில் தான் அறிக்கை கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டு. அதன் அடிப்படையில் தான் வந்து 1956 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது எஸ்கே தார் கமிட்டி 1948 ஜூன் 17 உருவாக்கப்பட்டது. இதுவுமே வந்து கரெக்டு தான். ஸோ 2 கமிட்டியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அப்போ ரெண்டுமே இது கரெக்டு தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 50 பாருங்க. பொட்டி ஸ்ரீராமுலு எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து பின்பு காலமானார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது வந்து எத்தனை நாட்கள், இவரோட முயற்சியினால தான் ஆந்திரா வந்து ஒரு தனி மொழிவாரி மாநிலமாக உருவாயிருக்கும். 1953 அக்டோபர் 1 ஆந்திரா சுதந்திரத்திற்கு அப்புறமா உருவான முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் தான். 1953 அக்டோபர் 1 உருவாயிருக்கும். இவரோட முயற்சியினால தான் அந்த மாநிலத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இவர் வந்து 58 நாட்கள் தான் ஆன்சர். இதுக்கு 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பாரு. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு வந்து ஆந்திரா அப்படிங்கிற தனி மாநிலத்தை நீங்க பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுதான் இவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட்டை வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வந்து 50 கேள்விகள் வந்து முடிஞ்சிருச்சு மொத்தமா. நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள 2 பார்ட் வீடியோவும் பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுபோக வந்து அடிஷ்னலா சில டீட்டெயில்ஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன். இதுல என்னன்னா, இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 8 யூனியன் பிரதேசம் இப்போ இருக்கு. அதுல என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். டெல்லி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். அதாவது சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது வந்து டெல்லியில சட்டமன்றம் இருக்கு. ஸோ அடுத்தது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஒரு யூனியன் பிரதேசம் தான். அடுத்தது லட்சத்தீவுகள். இந்த லட்சத்தீவுகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அமினித்தீவு, மினிக்காய் தீவு, லட்சத்தீவு, இந்த மாதிரி 3 தீவுகள் தனித்தனியா இருக்கும். இந்த 3 தீவுகளையும் ஒன்னா இணைச்சு 1973 ஒரே பேரா வச்சிருப்பாங்க. அந்த பேரு தான் வந்து லட்சத்தீவு. ஸோ அடுத்தது வந்து 4வது வந்து புதுச்சேரி. புதுச்சேரியிலும் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி இருக்கு. அதாவது சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. அடுத்தது வந்து சண்டிகர்ல வந்து சட்டமன்றம்லாம் கிடையாது. அடுத்தது வந்து தாத்ரா, நகர் ஹவேலி மற்றும் டையூ அண்ட் டாமன். இதுவுமே அப்படிதாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, இந்த தாத்ரா, நகர் ஹவேலி அண்ட் டையூ டாமன் இது ரெண்டுமே தனித்தனி யூனியன் பிரதேசமா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? தனித்தனி யூனியன் பிரதேசமா இருந்திருக்கும். இந்த ரெண்டையும் வந்து 2019 வந்து ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, இந்த ரெண்டையும் இணைச்சு ஒரே யூனியன் பிரதேசமா மாற்றணும் அப்படின்றத 2019 வந்து சட்ட திருத்த மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. 2020 ஜனவரி 26 ரெண்டுமே வந்து ஒரே யூனியன் பிரதேசமா மாறி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து 7வது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் வந்து அசம்பிளி இருக்கு. அதாவது 2019 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கினதுக்கு அப்புறமா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்னு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க. லடாக்குக்கு வந்து அசம்பிளி கிடையாது, ஜம்மு காஷ்மீர்ல வந்து அசம்பிளி இருக்கு. ஸோ அது 8வது பார்த்தீங்கன்னா லடாக், அதான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பிரிஞ்சு வந்தது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுதான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு கண்டிப்பா வந்து ரொம்பவே ஒரு ஊக்கம் கொடுக்குற வகையில் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.